ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎட்ஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்டு இன் தமிழ். நம்மளுடைய சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி ஒரு கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தானா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். 4th கிளாஸ் வந்து க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் தான் பக்காவாக வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து பெருசாக வந்து போடக்கூடாது, சின்ன சின்னதாக தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் வந்து லீஃப்ல வந்து இருக்கிறது வந்து ஷார்ப் எட்ஜை வந்து நம்ம ஷார்ப் பண்ணணும். அது ஆப்போசிட்ல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன் பாருங்க. செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் ஃபர்ஸ்ட் போடணும். நம்ம வரைஞ்சு இருக்கிறதுலே தான் வந்து போடணும். இப்போ நான் வரைஞ்சிருக்க டயக்ராம் வந்து நீங்க வரையும் போது ஸ்ட்ரைட்டா வந்து 2 கோடு வந்து கிழிச்சுங்க. 2 கோடு கிழிச்சிட்டு நான் எப்படி வந்து இந்த வளைவு வந்து வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி இந்த வளைவு வந்து வரையுங்க. செயின் ஸ்டிச் வந்து குட்டியா தான் போடணும். நம்ம மார்க் பண்ண இடத்துலயே தான் வந்து அதுக்கு மேலேயே தான் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு போகணும். குட்டி குட்டியா தான் செயின் ஸ்டிச் வந்து போடணும். இங்க பாருங்க, நான் வீடியோல வந்து எப்படி காட்டியிருக்கேன், வீடியோல நான் வந்து போட்டிருக்க மாதிரி செயின் ஸ்டிச் வந்து சின்ன சின்னதா தான் நீங்க வந்து போடணும். எங்கேயும் வந்து இதுல வந்து ஷார்ப் எட்ஜ்ல எதுவும் கிடையாது. சின்ன சின்னதா வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. செயின் ஸ்டிச் போடும் போது த்ரெட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. நீடில்ல வந்து அதோட ஷார்ப் எட்ஜில் வந்து நீங்க த்ரெட்டை வந்து இழுக்கக்கூடாது. நீடில்ல வந்து கொஞ்சம் வந்து இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுதான் நீங்க வந்து இழுக்கணும். இல்லைன்னா த்ரெட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நீங்க என்ன டிசைன் போட்டாலும் சரி, எண்ணாட் வந்து போடுங்க. அப்படி எண்ணாட் போடாம விட்டுட்டீங்கன்னா நீங்க போட்ட செயின் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். எண்ணாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க கீழே வந்து நான் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லீஃப் டிசைன் வந்து எப்படி வந்து பண்ணணும், லீஃபை வந்து எப்படி வந்து ஷார்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு பேக் சைட்ல வந்து குட்டியா வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாவே வந்து போடுங்க, ரொம்ப பெருசா போடாதீங்க. வளைவு ஃபுல்லாவே போட்டோம் ஃபர்ஸ்ட். இப்ப வளைவு ஃபுல்லா போடாம லீஃபும் இருக்கிறதுனால லீஃபை வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிட்டு அதோட ஷார்ப் எட்ஜ்ல வந்து அதுக்கோட ஆப்போசிட்ல வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். எப்படி வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோல வந்து காட்டுறேன் பாருங்க. ஒரு செயின் ஸ்டிச் வந்து மேல போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட டைரக்ஷன்ல வந்து இப்போ வந்து செயின் ஸ்டிச் போடும்போது ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லாவே லீஃப் வந்து தெரியும். இதே நீங்க செயின் ஸ்டிச் வந்து ஷார்ப் அதோட ஆப்போசிட்ல வந்து பேக்ல வந்து போடாம போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதோட லீஃப் ஷேப்பே வந்து தெரியாது. லீஃப் ஃபுல்லாவே வந்து எண்ணாட் வரைக்கும் போட்டு எண்ணாட் வந்து போட்டுருங்க. அப்படியே வந்து இந்த சைடு வந்து திருப்ப கூடாது. எண்ணாட் ஃபுல்லாவே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அதுவும் எந்த இடத்துல இருந்து எப்படி வந்து திருப்பணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த வளைவா இருக்கிறதுக்கு அதோட செயின் ஸ்டிச் முன்னாடியே வந்து நம்ம வந்து
செயின் ஸ்டிச் வந்து போடணும். அதுக்கு பக்கத்துல எல்லாம் செயின் ஸ்டிச் எடுத்தா கேப் வந்து தெரியும். அதனால அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே நீங்க வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து எடுக்கணும். இப்ப நான் வந்து எடுத்திருக்கிறதுல வந்து கேப்பே தெரியாம இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம லீஃப் டிசைன் வந்து பண்ணும் போது நம்ம கேப் தெரியாம அதோட செயின் ஸ்டிச்சுக்குள்ள இருந்துதான் எடுக்கணும். இதோட ஷார்ப் எட்ஜ் எல்லாமே வந்து அதோட பேக்ல வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து லீஃப் டிசைன் எல்லாமே நீங்க ஷார்ப் எட்ஜ் வந்து கொடுக்கணும். நான் இந்த ஒரு லீஃப் மட்டும் நான் பண்ணிட்டு நான் வந்து 2 லீஃப் வந்து நான் போட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து பாருங்க. ஒரு செயின் ஸ்டிச் வந்து மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதோட டைரக்ஷன் வந்து நான் லீஃபோட டைரக்ஷன்ல வந்து திருப்புறேன். அப்படி திருப்பும் போது ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். குட்டி குட்டியாவே செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. மீதி 2 வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோல வந்து காட்டுறேன். செயின் ஸ்டிச் எப்பவுமே அதோட பக்கத்துல வந்து எடுக்காம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே தான் வந்து எடுக்கணும். நான் ஃபுல்லா வந்து இப்ப போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரிதான் இருக்கணும். லீஃப்ல வந்து ஷேப் வந்து நல்லாவே தெரியணும். அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து ஷார்ப் எட்ஜ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஷார்ப்பா இருக்க மாதிரி, அப்பதான் லீஃபுக்கான டிசைன் வந்து நல்லாவே தெரியும். நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து பேப்பர்ல வந்து வரைஞ்சு காட்டியிருக்கேன். இந்த 4 டிசைனும் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து பண்ணி எனக்கு அனுப்பணும். சின்னதா வந்து பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வந்து பெரிய சைஸ்ல தான் நீங்க இந்த டிராயிங் வந்து வரையணும். இந்த 4 டிசைனுமே நீங்க எனக்கு பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே குரூப்ல வந்து சென்ட் பண்ணுங்க. பிரைவேட்டா யாரும் சென்ட் பண்ண வேணாம். குரூப்லயே எல்லாரும் சென்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ ஆரி ஒர்க் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இந்த 4 டிசைனும் வந்து நீங்க எனக்கு பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணுங்க. Thank you.